நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலத்திருளை பற்றி நிறைய தெளிவுகள் நம்ம கொடுத்துட்டே வரோம். மிக முக்கியமாக என்னென்னா, பஞ்சபூதங்கள் அந்த உலகத்தில் தோன்றி அதற்கு பிற்பாடு உடனடியாக தோன்றிய உயிரினம் என்பது தாவர இனங்கள். அதுக்கப்புறம் தாவர இனத்தை தொட்டு 6 வகையான உயிரினங்கள் அது வந்துட்டே இருக்கு. 5 சென்சஸ்ன்னுவாங்க. அது 6th சென்ஸு நமக்கு ஃபஸ்ட்டு சென்ஸ் அப்படின்னு சென்சரின்னு தொடு உணர்வு இருக்கக்கூடியது தாவர இனங்கள். அதை தொடர்ந்து 6வது வந்து தன்னைத்தானே உணர்தல். இதில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது தாவர இனங்கள். அந்த தாவர இனங்களில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எல்லா ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வரைபடன்றதை விட ஒரு தகவல்கள், எல்லா உயிரினங்களை பற்றிய தகவல், எல்லா உயிரினங்களுக்கான தீர்வு பற்றிய தகவல், எல்லா மனிதர்களை பற்றிய தகவல் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில மலர்கள் உடலில் ஒவ்வொரு அவயங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்றாரு. அதே மாதிரி தாவர இனங்களில் வந்து இந்த ஃபார்ம் இருக்குது, அந்த வடிவம், அந்த தாவரத்தினுடைய வடிவம், கிளைகள், தண்டு, வேர், அப்புறம் நம்மளுடைய விதைகள், பூக்கள், இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நிற்க வச்சு அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாவே அது நிறைய விஷயத்த சொல்லும் அப்படின்றாங்க. 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது தாவரத்தினுடைய வடிவம் வந்து ஒரு வகையான தகவல்களையும், தாவரத்தினுடைய ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் ஒரு வகையான தன்மைகளும் கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினங்களில் பற்றிய தகவல்களும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை பற்றிய தகவல் இருக்குது. பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய தகவல்கள் இருக்குது. பிரபஞ்ச தோற்றம், முடிவு பற்றிய தகவல் அனைத்துமே வந்து தாவர இனங்கள் இருக்குது. அதனால தான் எல்லா கலாச்சாரத்திலையும், எல்லா ஆன்மீகத்தில் உயர்ந்த நபர்களும் அந்த பிளான்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை செடிகளையும், தாவரத்தையும், மலர்களையும் தொடாமல் இருந்திருக்க மாட்டாங்க யாருமே, எந்த மார்க்கத்திலையுமே. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, சென்டினென்ட் பீயிங்ஸ்ன்றாங்க. அதாவது பிளான்ட்ஸ் ஆர் சென்டினென்ட் பீயிங்ஸ். அதாவது தன்னுடைய சூழலை வந்து கூர்ந்து கவனித்து தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடியது தாவர இனங்கள்ன்றாங்க. அதை வகைப்படுத்தும் போது பஞ்சபூதங்களை அடிப்படையாக வகைப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, வேரை வந்து நிலத்துக்கு அடிப்படையாகவும், அதனுடைய தண்டு ஸ்டெம்னு சொல்லக்கூடியது நீருக்கு அடிப்படையாகவும், இலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துளைகள் வந்து லங்ஸு அடிப்படையாக, காற்றுக்கு அடிப்படையாகவும், அதனுடைய மேல் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை ஃபயர் அப்படின்ற அடிப்படையிலையும், அதாவது நெருப்பு என்ற அடிப்படையிலையும், பூக்களை வந்து நெருப்பாகவும் ஆன்மாவாகவும் வடிவமைக்கிறாங்க. அப்போது இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வகையான நோய் நிறைய இருக்குது அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற 1000 பேருக்கு ஒரு 100 பேருக்கு ஒரே வகையான நோய் இருக்குன்னா, அந்த நோய்க்கான தீர்வு இந்த பிரபஞ்சத்தில் அந்த மூலிகை அந்த ஊரில் தயார் பண்ணிடும். இல்லாட்டி தயார் பண்ணி வச்சுட்டு தான் அந்த நோயை உருவாக்கும். ஏன்னா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நோய்கள் உருவாகுது. மனிதனுடைய மனநிலை மாற்றம் உருவாகும் போது அதுக்கேற்ற வகையில் தாவர இனங்களிலும் மாற்றம் உருவாகும். அதே மாதிரி நம்ம தாவர இனங்கள் எந்த வகையான தாவரங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த வகையான மனநிலை இருக்கிறவங்க தான் அங்கே போய் செட்டில் ஆகும். 2 முக்கியமான விஷயம். அந்த தாவர இனங்கள்லையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த தாவரம் வளரும் விதம், வளரும் காலகட்டம், பூக்கள் வளரும் காலகட்டம், அந்த செடிகள் கீழே இருக்கக்கூடிய அந்த வேருக்கு கீழே இருக்கிற நிலம் சம்மந்தப்பட்ட, நிலத்தில் இருக்க மினரல் சம்மந்தப்பட்ட ரசங்கள், அப்புறம் ரசாயனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரதிபலிக்கும் அந்த தாவர இனங்கள்.
அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் மிக நுட்பமாக நம்ம தாவரத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவரம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. உணவுலேருந்து, நம்மளுடைய மன நோய்க்கான தீர்வுலேருந்து, நம்ம நோய்க்கான தீர்வுலேருந்து. அப்போது நாம் வந்து இந்த கூர்ந்து கவனித்து ஒரு தாவரத்தை பற்றி ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். ஒரு தாவரத்தை பற்றி, ஒரு மூலிகையை பற்றி, அந்த மூலிகை செடியை வச்சு வீட்டில் வச்சு அதை கூர்ந்து தினமும் ஒரு 6 மாதத்துக்கு அதனுடைய ரெசனன்ஸை ஒத்ததோடு நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா பிரபஞ்சத்தில் உள்ள சூட்சுமங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது என்ன ஆச்சுன்னா, மிக முக்கியமானது தாவர இனத்தில் அந்த தண்ணியை கொண்டு, அந்த நீரை கொண்டு, அந்த மலரை கொண்டு, நீரை கொண்டு, மலரை கொண்டு, நீர் இருக்குது, தண்ணி இருக்குது, மலர்ன்ற ஒரு பொருள் இருக்குது. அதை வந்து காற்று மற்றும் சூடு, நெருப்பு, சூடுன்றதை நெருப்பாக்கி ஒரு காலகட்டம் வரைக்கும் தண்ணியில் வைக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்தமான அந்த மலரின் ரசம் உள்ளே இறங்கி, எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரசம் உள்ளே இருக்கிற எசன்ஸ் இறங்கி அந்த தண்ணியில் இன்ஃபர்மேஷனாக, பதிவுகளாக, அதனுடைய தகவல்களாக பதிஞ்சு நமக்கு வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, நமக்கு நோயை குணப்படுத்துகிற தன்மையை கொடுக்குது. ஒவ்வொரு தாவரணமும் தனக்குள்ளே ஒரு பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்கள் உட்பட ஒரு நல்ல குணங்களை வைத்திருக்கிறது. அதாவது நம்ம சொல்லணும்னா, எம்பேஷன்ஸ் என்ற மலர் இருக்குதுன்னா தன்னிடத்திலே அமைதியும் ஆழ்ந்த ஒரு சமநிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு மலர். அந்த மலர் அப்படி தான் கொடுக்குது. அதே மாதிரி கிராப் ஆப்பிள் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமநிலை கொடுக்குது. அக்ரிமணி என்ன கொடுக்குதுன்னா உள்ளேயும் வெளியேயும் இரண்டு இல்லை, நான் உள்ளே பார்ப்பது போல வெளியே பார்ப்பேன், வெளியே இருப்பது போல நான் உள்ளேயும் பார்ப்பேன், முரண்பாடுகளற்ற நிலையில் நான் ஒன்று என்று சொல்லக்கூடியது. அப்போ டாக்டர் பேட்ச் கண்டுபிடிக்கிறது ரெண்டாக பிரிக்கலாம். 38 மலர்களை ரெண்டாக பிரிக்கும் போது முதல் 19 ரெமடியை வந்து சன் மெத்தட்லையும், மீதி இருக்கிற 19 ரெமடியை வந்து பாயிலிங் மெத்தட்லையும் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு 19 ரெமெடி அப்படின்றது இம்பேஷன்ஸ், மிமலஸ், கிளமாட்டிஸ், அக்ரிமனி, சிக்கரி, வெர்வைன், சென்டாரி, செராட்டோ, ஸ்கல்லாந்தஸ், வாட்டர் வயலட், ஜென்ஷன், ராக் ரோஸ், கார்ஸ், ஓக், ஹீதர், ராக் வாட்டர், வைன், ஆலிவ், வைல்ட்வுட் அப்படின்றது வந்து அசெண்டிங், அதாவது டிசெண்டிங்னு வைக்கலாம். டிசெண்டிங்னா மேலிருந்து வர்றது. மேலிருந்து வர்றதுன்னா என்னன்னா சன் மெத்தடில் பண்ணியிருக்காரு. மேலிருந்து கீழாக, மனிதன் மேலிருந்து வந்தவன் அப்படின்னு, இங்கே வந்துட்டான் அப்படின்ற தோற்றத்தை, அப்படின்ற உண்மையை சொல்கிறது தான் இது. இந்த 19 ரெமடியும் அவன் மேலிருந்து ஒரு தன்மையோடு வந்திருக்கிறான். டிசெண்டிங்னா மேலிருந்து கீழாக. அவைய டிசெண்டிங் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா 10, 9, 8 அப்படின்றது வந்து டிசெண்டிங்னு அர்த்தம். கீழே இருந்து குறைத்து கொண்டே வருது. இப்போ என்னென்னா சன் மெத்தடில் மேலே ஃபஸ்ட்டு ஆற்றல், அதுக்கப்புறம் சன்னில் வந்து சூடு, சூடுலேருந்து அதாவது சூரிய ஒளி, சூரியன் இருக்குது, சூரிய ஒளி, சூட்லேருந்து காற்றுல கலந்து, அந்த சூடு காற்றுல கலந்து அந்த நேராக தண்ணியில் இறங்கி தண்ணியை வந்து ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மலர்ன்ற எர்த்து மலர்னா ஒரு ஃபிசிக்கல் வே. அதாவது எர்த்துனா நீங்கள் என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பொருள், மலர் என்ற பொருளை வந்து வைத்து அந்த மலருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை விரிய செய்து அந்த தண்ணியில் பதிவு செய்து, மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சூரிய ஒளி, காற்று, தண்ணி, எர்த்து, அதுக்கப்புறம் அந்த பதிவுகள், அந்த நல் குணங்கள், நல்ல விஷயங்கள், முழு தன்மையான அந்த மலரின் முழு தன்மையும் முழு ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேட்டட் எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த செடியினுடைய ஒட்டுமொத்த ரசம், அது ஒரு ஸ்பிரிட், ஆத்மா. அதை வந்து இந்த ப்ராசஸில் சூரிய ஒளியின் ப்ராசஸில் கீழே வருது. அப்போ மனிதன் வந்து ஒரு ஒரு மேலேருந்து வந்த ஒரு ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிட்டு கீழே வந்தது. அது அடுத்து கீழே வந்த பிறகு அசெண்டிங்கில் போகணும். டிசெண்டிங், அசெண்டிங், மேலிருந்து, அதாவது 10லேருந்து 0க்கு, 0லேருந்து 10க்கு, அது வந்து மேல் நோக்கி போகுது. அப்போ மேல் நோக்கி போகிற ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா வைல்டுக்கு ஓட்டுக்கு அடுத்ததே வந்து செரி பிளம்ல
பிரபஞ்ச பேராற்றல் வந்து கீழே இருந்து மேலே கிளம்புது. செரிப்ளம், எல்மு, ஆஸ்பன், செஸ்னட் பெட், லார்ச், ஹார்ன்பீம், வில்லோ, பீச், கிராப் ஆப்பிள், வால்நட், ஹாலி, ஸ்டாராபெத்தலம், ஒயிட் செஸ்னட், ரெட் செஸ்னட், பைன், ஹனிசெக்கிள், வைல்ட் ரோஸ், மஸ்டர்ட், ஸ்வீட் செஸ்னட். இந்த 19ம் கீழே இருந்து மனிதன் மேல இருந்து கீழே வந்தான், அனுபவத்தை பெற்றான். இந்த மீதி இருக்கிற 19 ரெமெடி ஸ்பிரிச்சுவல் ரெமெடி சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் ரெமெடிஸ்ல ஸ்பிரிச்சுவல் ஆத்மீகம் என்பது என்னன்னா, மனிதன் தோன்றிவிட்டான், தோன்றின பிறகு தோன்றுவதற்கான காரணம் என்பது தான் விட்ட இடத்துல இருந்து ஏதோ ஒன்று இன்னும் குறையா இருக்குது, அந்த குறையை நிவர்த்தி செய்து தான் மேல்நிலைக்கு அடைய வேண்டும். அதாவது எல்லா செடிகளுமே எல்லா விதைகளும் மேல் நோக்கி தான் போகும். நீங்க எப்படி பாருங்க, எந்த விதையும் உடஞ்சு நிலத்துல உள்ள போட்டவனே டக்குன்னு மேல் நோக்கி தான் வரும். உயிரினங்கள் அனைத்துமே மேல் நோக்கி பயணத்துல தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் இந்த 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 ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே மேல் நோக்கி தான் போகுது. அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்காவாசி நேரத்துல அந்த ஒட்டுமொத்த எசன்ஸை வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த 19 ரெமடியுமே மனிதன் இந்த உலகத்தில் தான் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சன் மெத்தடில் சூரியன் நெருப்பு சுடு சூரியன் இல்லாட்டி சூரியன்லேருந்து பெறப்பட்ட அந்த சூடு, அதுக்கப்புறம் காற்று, தண்ணி, நிலம் இப்படி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபயர், நெருப்பை எரிக்கிறோம். மனிதன் வந்து மேல்நிலைக்கு போவதற்கு சூடு முதலில் தேவை. அதுதான் குண்டலின்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின்றோம், அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். இல்லாட்டி உடலில் வந்து உலகியல் வாழ்க்கையில் அவனுக்கு வெறுப்பும் பிரச்சனையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையும் இருக்குது. அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ஃபயர் தேவைப்படுது, ஒரு நெருப்பு தேவைப்படுது, ஒரு பதங்கப்படுத்துதல் தேவைப்படுது. அதனால தான் முதல்ல மலரை போட்டு முதல்ல மலரை போடுறோம், தண்ணி ஊற்றுறோம். முதல்ல ப்ராசஸில் என்ன வருதுன்னா, முதல்ல நெருப்பு சூடு ஏற்றுறோம், தண்ணி சூடாகுது. அதுக்கப்புறம் அந்த மலர் வந்து சூடாகி எரிஞ்சு, அதாவது நல்ல கொதிக்க வைக்கப்பட்ட நிலையில் அதனுடைய தன்மை எல்லாம் மாறி, அதுக்கப்புறம் அது காத்தா மாறி அதுக்கப்புறம் கடந்து மேலே போய் நிற்கிது, மேலே போய் ஆன்மாவோடு கலக்குது. அப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்கு அந்த மலரின் தன்மையை, அந்த பேட்டர்ன், மலரின் தன்மையை பேட்டர்னை உடைச்சி எப்படி கொதிக்கும் போது மலரின் தன்மை முழுவதுமாக தன்னை இழந்து அந்த ரசத்தை கொடுக்கிறதோ, அந்த மாதிரி மனிதன் தன்னுடைய பற்றுதல் என்பது என்ன, அந்த பேட்டர்ன். அந்த மலர் தன்னுடைய வடிவத்தை இழந்து தான் மேல்நிலைக்கு போகுது. மனிதன் தன்னுடைய பேட்டர்ன்களை பற்றுதலை இழந்து தான் மேல்நிலைக்கு போவான்றது தான் இந்த பாயிலிங் மெத்தடில் இருக்குது. 19 ரெமடியுமே மனிதன் தன்னுடைய ஆன்மாவை உயர்த்துவதற்கான 19 ரெமடி. இது முதல்ல இருக்க 19 ரெமடி தன் ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னு புரிந்துக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் 19ல ஆன்மாவின் தன்மை என்னன்னு புரிந்து கொண்டு ஆன்மாவை ஐக்கியப்படுத்துவதற்கான மீதி இருக்கிற 19 ரெமடி பாயிலிங் மெத்தடில் வரும். இது முழுக்க நம்மளுடைய முயற்சி வந்து 19 ரெமடியில முயற்சியில் ஏற்பட்ட விஷயங்கள், அனுபவங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், துன்பங்கள், தான் பெற்ற பராகர்மங்கள் எல்லாவற்றையும் இணைத்து அதை வந்து அதெல்லாம் நான் இல்லைன்னு நான் வந்து மாற்றி அமைத்து உயர்த்துவதற்காக தான் அந்த பாயிலிங் மெத்தடில் சிதைவு ஏற்படுகிறது. அந்த சிதைவுன்றதை விட அதுலேருந்து ரசத்தை எடுப்பதற்காக சிதைக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் உயர்வதற்கு இயற்கை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஓட்டத்தை மொத்தமா வந்து மாற்றி அமைப்பார். அந்த பாயிலிங் மெத்தடில் மாற்றி அமைக்கிறோம். அந்த ஃப்ளவரில் சன் மெத்தடில் நீங்கள் மலர் ஒரு 3 மணி நேரம் வச்ச பிறகு எடுத்து போட்டீங்கன்னா அந்த மலரின் தன்மை ஏறக்குறைய ஒரு 70% அப்படியே தான் இருக்கும். ஆனால் பாயிலிங் மெத்தடில் 100% அந்த மலர் வந்து தன்மை மாறிடும். அப்போ இந்த மீதி 19 ரெமடியுமே ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து மேல்நிலை நோக்கி பயணப்படுவதற்கான ரெமடியல் சிஸ்டமாக இருக்கும். அப்போது ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு 19 2வது 19 இணைத்து மேலும் கீழும் இன்யான்ற மாதிரி
மேலிருந்து கீழே வருவது மேலே கீழே இருந்து மேலே போகிறது யான், ஆண் பெண் தத்துவம் மாதிரி. அப்போது ரெண்டும் இணைந்தது தான் வாழ்க்கை அப்படின்றத இரட்டைத்தன்மையிலேருந்து ஓர்மைக்கு எடுத்துகிட்டு வருது ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவரே ரெண்டுத்தையும் கொடுக்குது, இருமையும் கொடுக்குது, ஓர்மையும் கொடுக்குது. அப்போ அந்த மெத்தட்லேயே கூட அந்த கம்ப்ளீட் மெத்தடாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுமே டாக்டர் மேட்ச் கண்டுபிடித்த ஒவ்வொரு விஷயமுமே ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமாகவும், மனிதனுக்கு எந்த இடத்துலையும் விடுபடாத ஒரு தொடர் இயக்கமாக தான் ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஹேவிங் எ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு 19. ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல், நான் ஆத்மா, உலகத்துக்கு அனுபவத்தை பெற வந்திருக்கிறேன் அப்படின்றதும், உலகத்தில் அனுபவத்தை பெற்றுவிட்டேன், நான் ஆத்மாக மாறுவேன்றது மீதி இருக்கிற 19. அப்போ ரெண்டுமே எதை எடுத்தாலும் நமக்கு நெருக்கமாக ஆன்மாவை நோக்கி பயணத்துக்கு, ஆன்மா தன்னை நோக்கி பயணத்திற்கான வழிகளாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதனால் இந்த இதில் பார்க்கும்போது நமக்கு மலர் தீர்வுகள் மிகவும் நுட்பமாக நமக்கு வேலை செய்கிறது. அதை கண்டுபிடித்த முறையும் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் அந்த பேட்ச் கண்டுபிடித்த முறையும், பேட்ச் முதல்ல ஹோமியோ சிஸ்டத்தின் வாயிலாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டார். யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு, யார் வேணாலும் எந்த ரெமெடி வேணாலும் தயாரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. எளிமையான முறையாக இருக்குது, காசு கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்வதற்கான முயற்சிகளை பண்ணி அவர் வாழுங்காலத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார் உலகம் முழுவதும். இன்றைக்கி 100 ஆண்டுகள் பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மறுமலர்ச்சி மாதிரி ஃப்ளவர் ரெமெடிஸு மிக வேகமாக அது உலகம் முழுவதும் பரவி கொண்டு வருகிறது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த மிக கடுமையான ஆத்மா ரீதியான ஒரு பிழிதல், ஒரு ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய சவால்களுக்கு மீதி இருக்கிற 19 ரெமெடி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு 19 ஒரு சாஃப்ட் ஆன ஒரு ரெமெடி மாதிரி தெரியும். மீதி இருக்கிற 19 ஒரு ரொம்ப இன்டென்ஸாக நம்ம ஒரு நெருக்கமாக நம்மளுடைய ஆன்மாவில் ஏற்படக்கூடிய பதிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு தேவை. அதனால் இந்த பதிவுகளை கேட்டு இதை தெரிந்து கொள்ளுங்க. ஏன் சன் மெத்தடு, ஏன் பாயிலிங் மெத்தடு அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. 38 வகையான தீர்வுகள் போதுமா அப்படின்னு டாக்டர் பேட்சிட்ட கேட்குறாங்க. போதும். இது அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. நமக்கு பேசிக் கலர் என்பது ரெட்டு, க்ரீன், இன்னொரு கலர், 3 கலர், ரெட்டு, க்ரீன், இந்த 3 கலரை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா கலரையும் ஷேட்ஸ் எடுத்துன்னு வரலாம். அதே மாதிரி 38 தீர்வுகளில் அந்தந்த காம்பினேஷன்ஸ் போடும்போது எந்த விதமான எமோஷன்ஸும் இருந்தாலும் அது இந்த காம்பினேஷனுக்குள்ளே அடங்கிடும். எந்த விதமான நோய் இருந்தாலும் அதுக்குள்ளே அடங்கிடும். நீங்கள் நோயை பார்க்காமல் மனக்குறிகளை பார்த்து மனதனுடைய அந்த ஃபார்மை பாருங்கள். மனிதன் துன்பப்படக்கூடிய ஃபங்க்ஷனை எப்படி துன்பப்படுறான்னு பாருங்கள். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறானா, ரொம்ப கத்துறானா, இல்லாட்டி ரொம்ப பேர் கூட இருக்கணும்னு நினைக்கிறானா, இல்லை நோயை பார்த்து பயந்துடுறானா, இல்லை இது யாருக்குமே வரக்கூடாதுன்றானா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த நோயோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் வெளிப்படக்கூடிய குணநலையை பார்த்து உள்ளே போனீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும், எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கின்றார். அதனால் இந்த ரெமெடியல் சிஸ்டத்தை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பழக்கப்படுத்திட்டே வாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த ரெமெடி தேவைப்படாது. உங்களுடைய ஆத்மா, த டிவினிட்டி வித்தின் யூ இஸ் ஹீலிங் யூன்றார் டாக்டர் பேட்ச். உங்களுடைய புனிதத்தன்மை, உங்களுடைய இறைத்தன்மை தான் இந்த நோயை குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, இறைத்தன்மையை நம்மக்கிட்ட இருக்கிற குறைத்தன்மை இறைத்தன்மை மூலம் குணப்படுத்துகிற வழியை மலர்கள் வாயிலாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால் இது இறை வழி மலர் மருத்துவம், இறையே தீர்வாக வந்திருக்கிறது. அதனால் அதை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் மலர்ந்திருங்கள். எல்லா மனிதர்களையும் மலரச் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். நன்றி.